வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்கு சில பல முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சோ டிஆர்பி உடைய காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எஜிடி யூஜிடிஆர்பி காமன் டேட்டுக்கு உண்டான தேர்வுக்கு உண்டான அறிவிப்புகளை விரைவில் வெளியிட போறதாக தகவல்கள் வந்திருக்கு. சோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். சோ நாளை பள்ளிகள் திறக்கப்பட நிலையில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு எப்பொழுது, இது குறித்த தகவல் வந்திருக்குங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். சோ கைஸ், நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கிட்டத்தட்ட 18,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் தற்காலிக நியமனங்களாக எஸ்எம்சி மூலமாக உடனடியாக நியமனத்துக்குண்டான ஒரு ஆணை பிறப்பித்திருக்காங்க. சோ தற்காலிக ஆசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தது ஏன் 3.3 கோடி நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து துறை வேகன்சிஸுமே உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் பள்ளிக்கல்வித்துறையில இருக்கிறது அப்படின்ட்டு ஆலோசனை ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்துமே நிறைவேற்றப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 149 ஜீவோவும் 2013-17 டெட் பாஸ் உண்டான போஸ்டிங்கும் 17 ஆசிரியர்களுக்கு உண்டான பணி அனைத்துமே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ டிஆர்பில இருக்க தகவல்கள் அனைத்துமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோங்க. நீங்க நம்முடைய சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நாளை பள்ளிகள் திறக்கப்பட நிலையில ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு. சோ இந்த கலந்தாய்வை விரைவாக நடத்தணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. தமிழகத்துல தொடக்க கல்வி இயக்கங்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் 30,000க்கும் மேற்பட்ட துவக்க நடுநிலை உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இதுல ஆயிரக்கணக்கான இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கான ஆண்டுதோறும் பொதுமாறுதல் கலந்தாய்வு மற்றும் பதவி உயர்வு பணி நிரவல் நடத்தப்பட்டு வருகிறது. விண்ணப்பங்களும் பெறப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கலந்தாய்வு எடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. ஜூன் ஜூலை மாதம் வரை நடந்தது. இதனால் மாறுதல் பெற்ற ஆசிரியர்கள் புதிய பள்ளிகளில் சேர காலதாமதம் ஏற்பட்டது. இதே போல் நடப்பாண்டு கோடை விடுமுறை முடிந்து நாளை 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட நிலையில் இந்த பள்ளிகள் இன்னைக்கு திறந்துருச்சு அப்படின்னா, சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இம்மாத இறுதிக்குள் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தி முடிக்கணும். இது குறித்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூறுவதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பள்ளிகள் திறப்பை அடிப்படையாக கொண்டு ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வு மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாகவே ஜூலை மாதம் வரை கலந்தாய்வு நடத்தப்பட்டதால் ஆசிரியர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இதை உடனடியா எங்களுக்கு நடத்தி முடியுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ நிச்சயமா இதுல ஒரு சுமூகமான முடிவுகள் எட்டப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தற்காலிக ஆசிரியர்கள் எஸ்எம்சி மூலமாக 18,000 தற்காலிக ஆசிரியர்களை உடனடியா நியமித்துக் கொள்ளலாம். அதற்கான ஒரு அரசாணை பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. சோ நிச்சயமா பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பள்ளிக்கல்வித்துறையில இது மட்டுமே கிடையாது, முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள்ல என்னென்னலாம் குறிப்பிட்டு சொன்னாரோ அது எல்லாமே இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ளார பள்ளிக்கல்வித்துறையில ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் வர இருக்குங்க. சோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 149 ஜிஓவை ரத்து செய்யறதுக்கு உண்டான ஆணையம் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே முறை நியமன தேர்வையும் ரத்து செய்ய போறாங்க. இனி பாத்தீங்கன்னா நியமன தேர்வு போட்டித் தேர்வு இல்லாமல் ஆசிரியர்களுடைய நியமனம் நடக்கும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. சோ அடுத்து நீங்க இந்த டெட்ல பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் இன்னும் போடல 2013-17 அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிச்சயமா இதற்கு ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சுமூகமான முடிவு எடுத்துப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ 2026 மற்றும் 27 ஆண்டுக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு தொடக்க கல்வித்துறை மற்றும் கல்வித்துறையில் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தடை வச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 29/4/2026 அன்று வழங்கப்பட்ட ஒரு இடைக்கால உத்தரவு இது பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு தொடர்பான வழக்கு. சோ இந்த தீர்ப்பில் கூறப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி கோபி மற்றும் செந்தில்குமார் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையில முதன்மை செயலாளர், பள்ளிக்கல்வி இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் 2022ஆம் ஆண்டு பதவிற்கான கலந்தாய்வு நடத்தப்படவில்லை. முந்தைய ஆண்டுகளுக்கான பதவி முடித்து வழங்கப்படாமல் 2026-27 புதிய பதவி கலந்தாய்வு தொடங்கப்பட்டது. எனவே மனுதாரர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் இதை தெரிவிச்சிருக்காங்க.
இதற்கான தடை உத்தரவு இருக்கிற நிலையில ஏன் மாத்துறீங்க அப்படின்றாங்க. சோ பொறுத்து பார்க்கலாம். +2 மதிப்பெண் திருத்தங்கள் மேற்கொள்ள இறுதி வாய்ப்பு 5/6/2025 ஏடி அலுவலகத்துல ஒப்படைக்க அரசு தேர்வுகள் இயக்குநரகம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. சோ உடனடியாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.